நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14:18. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளின் தேவன் என்று தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு. அதாவது திக்கற்ற நிலைமையில் நீங்கள் இந்த பூமியில் பிறந்திருந்தாலோ, இல்லை மற்றவர்களால் திக்கற்ற நிலைமையில் நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாலோ, நீங்கள் தனியாக இருப்பதில்லை. ஏனெனில் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் பிதாவாக இறங்கி வருவார். பிதாவாக மாத்திரமல்ல, சகோதரனாகவும் சிருஷ்டிகராகவும், சிருஷ்டிகரே நம் நாயகராகவும் அப்படி ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். இப்படிப்பட்ட தேவன் பயங்கர வைராக்கியமுடைய தேவனாக இருப்பார். இப்படிப்பட்ட திக்கற்ற பிள்ளைகளுடைய ரத்தம் எந்நேரமும் ஆபேலின் ரத்தத்தை போல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கும். அதனால தான் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை மற்றவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் நல்லா வாழ்ந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த திக்கற்ற பிள்ளைகள் கிறிஸ்தவர்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் புறஜாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவே தகப்பனாய் இறங்கி வருவார். இதுதான் தேவனுடைய குணாதிசயம். ஒவ்வொரு மனிதனையும் சிருஷ்டித்தது இயேசுவே. அதனால் அவருக்கு நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பது நம்மளை காட்டிலும் அவருக்கு அதிக ஆசை உண்டு, அதிக வைராக்கியம் உண்டு. திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளின் தேவனாகிய இயேசுவை இந்த நாளில் ஸ்தோத்தரிப்போமாக. ஆமென்.